வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டைக்காடு புதூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய புனித லூசியா திருத்தலம் தான். இந்த மண்டைக்காடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஊர். இந்த ஊரின் அருகில் இருக்கக்கூடியதான் இந்த புதூர். புனித லூசியா திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த புனிதர்? லூசியா அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியும். பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள், பார்வைத்திறனற்றவர்களுக்கான ஒரு புனிதர் அவங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. புனித லூசியா அவரை பொறுத்தவரையும் மிக வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். புனித லூசியாவுடைய அன்னைக்கு பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு இரத்தப்போக்கு நோயினால் அவதிப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த துயரை கண்ட லூசியா அம்மா, நாம் புனித ஆகத்தம்மாவின் கல்லறைக்கு திருப்பயணம் சென்று வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவருடைய தாயும் அதற்கு சம்மதம் தெரிவித்து 2 பேரும் புனித ஆகத்தம்மாவின் கல்லறை இருக்கும் நகரான கட்டோனியாவிற்கு திருப்பயணம் மேற்கொண்டாங்க. அங்கே போய் ரொம்ப உருக்கமாக மன்றாடி இருக்கிறாங்க. அன்று இரவு புனித ஆகத்தம்மாள் கோவிலில் களைப்போடு தூங்கிக் கொண்டிருந்த லூசியாவுடைய கனவுல தோன்றி, உன் தாய்க்கு தேவையான உடல்நலத்தை பெற்றுக் கொடுக்க உன்னுடைய மன்றாட்டை போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீ என்னிடம் ஏன் கேட்கிறாய்? உன் கற்பெண்ணும் லீலிமலரை கொண்டு இறைவனுக்கு ஏற்ற இல்லிடம் தரித்துள்ளாய். உனது விசுவாசமே உனது தாய் குணமடைய போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கனவுல. உன் தாயை இறைவன் குணமாக்குவார். கட்டோனியாவில் எனக்கு உள்ளது போல் சிராக்கூஸில் உனக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. லூசியா அந்த கனவுல கண்ட காட்சியை அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதன்படியே அவங்களும் குணமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த அற்புத சுகத்தை கண்ட லூசியா, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஒரு கல்யாணமே முடிக்கக்கூடாது அப்படி சொல்லி முடிவு பண்ணி தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. தன் கன்னிமையை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்ததை தன் தாய்க்கு தெரிவித்தார். தாயாரோ ஒரு வாலிப பிரபுவுக்கு இவரை மணமுடிக்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. புதுமையாக சுகம் பெற்ற தாய் தன் நன்றி கடனை காட்ட மகளுக்கு, சரி நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை அறிந்த யாருக்கு திருமணம் பேசி வச்சிருந்தாங்களோ அந்த வாலிப பிரபு கடும் கோபம் கொண்டு பல விதங்களில் அவரை லூசியா எதிர்த்திருக்காரு. ஆனாலும் புனித லூசியா பின்வாங்கவே இல்லை. இதெல்லாம் கேள்விப்பட்ட ஆத்திரமடைந்த அந்த மன்னர் லூசியாவை விலை மகளிர் இருக்கும் இடத்துல தள்ள சொன்னான். அவனோட உத்தரவுக்கு இணங்கி லூசியாவை கடத்தி கொண்டு போக வந்தவர்கள் அவரை அசைக்கக்கூட முடியல. கற்பாறை மாதிரி ஒரே இடத்துல அசையாமல் நின்றுருக்காங்க. ஆத்திரமடைந்த அரசன் அவர் மீது கொதிக்கும் தாரை ஊற்ற சொல்லியிருக்கிறாங்க. அது அவரை எதுவுமே செய்யலை. அவரை அடித்து துன்புரித்து அவருடைய கண்களை பிடுங்க சொன்னார். காவலர்கள் அவர் கண்களை பிடுங்கவே ஆண்டவர் அற்புதமாய் அவரது கண்களை சரி செய்து மீண்டும் பார்வை தந்ததாக சொல்கிறாங்க. எனவேதான் இன்று வரை கண் நோய்களில் இருந்து விடுதலை பெற புனித லூசியாவிடம் நிறைய பேர் போய் மன்றாடிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, லூசியா என்னும் சொல்லுக்கு ஒளி, வெளிச்சம் என்று பொருள். அதனால தான் புனித லூசியாவை பிரகாசி அம்மாள் என்றும் அழைக்கின்றார்கள். கடைசியில் கத்தியால் தொண்டையில் குத்தப்பட்டு புனித லூசியா இறந்திருக்கிறாங்க. கிபி 1604 இவரோடது கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அற்புதமான புனித லூசியாவுடைய ஆலயம்தான் இந்த மண்டைக்காடு புதிரில் ரொம்ப அருமையான வடிவத்தில் அமைச்சிருக்கிறாங்க. அழகான ஒரு கடற்கரை முன்பாக இந்த கோவிலை பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. வாசல் பார்த்தீங்களா? வித்தியாசமான முறையில் கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? என்ன அருமையான ஒரு பீட அமைப்பு பாருங்க. மிகப்பெரிய ஆலயம்,
கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஆலயங்களில் ஒன்றாக புனித லூசியா திருத்தலம் இருக்கின்றது நண்பர்களே. இந்த மண்டைக்காடு புதூர் பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுது மறக்காமல் இந்த ஆலயத்தை பார்த்து செல்லுங்கள். எப்படி நீங்கள் இந்த வழியில் நீங்கள் திருப்பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயங்களை நீங்கள் கடந்து போக வேண்டியிருக்கும். அதனால் வெளியிருந்து பார்த்துட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. உள்ளே போய் பாருங்கள், என்ன அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. முன்னாடியே அழகான அற்புதமான ஒரு கடற்கரையும் இருக்கின்றது நண்பர்களே. இந்த சீலிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு அதனுடைய அனைத்து விஷயங்களும் மேலே வந்து ஓவியமாக தீட்டப்பட்டு இருப்பதை நம்மால் காண முடிந்தது நண்பர்களே. அற்புதமான வேலை வடிவமைப்பு பாருங்கள். கண்ணாடிகளெல்லாம் அழகழகான ஓவியங்கள் அந்த வெளிச்சத்துக்கு வெளியிருந்த அந்த சன்லைட்டுக்கு பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு சொரூபம். இதை வந்து ஸ்லீப்பிங் ஜோசப் அப்படின்னு சொல்லுவாங்க. சூசேப்பர் வந்து உறங்குவது போல இருக்கக்கூடிய ஒரு காட்சி. ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பாக இங்கே பார்த்தேன் நண்பர்களே. பாருங்க, அது மாதிரி சிலுவை பாதைக்கு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இந்த கண் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. கண்ணுக்குள்ளே சிலுவை பாதை ஸ்தலங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா புனித லூசியா அப்படின்னு சொன்னாலே கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கும் ஒரு புனிதராக இருக்கக்கூடியவர்கள் தான் புனித லூசியா. அதை குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த கண்களுக்குள்ளே ரொம்ப அழகாக இந்த சிலுவை பாதை ஸ்தலங்களை வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அருமையான பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆலயம் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். நீங்கள் நாகர்கோவிலேருந்து குளச்சல் செல்லக்கூடிய வழியில் இல்லை மண்டைக்காடு செல்லக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா புதூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் வந்துட்டு புதூர் லூசியா சர்ச்சு போகணுன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் போயிடலாம். சரிங்களா? ஆஹா, உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அந்த சீலிங்லேயே வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஓவியங்கள்லாம் எப்படி தீட்டியிருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
பாருங்க, என்ன அருமையாக இருக்கு பாருங்க. எத்துணை அற்புதமாக இருக்கின்றது பாருங்க. வாங்க நண்பர்களே, வந்து இந்த ஆலயங்களை பாருங்கள், புனித லூசியாவின் தரிசனத்தை பெறுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பிட தயாராக இருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.